நாட் ஓன்லி பட் ஆல்சோ. மீனிங் இது மட்டுமல்ல அதுவும் கூட. அதாவது ஒரே நபர் ரெண்டு செயலை செய்யும்போது இந்த வேர்டு ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணலாம். ஹி இஸ் நாட் ஓன்லி லேசி பட் ஆல்சோ ஸ்டிஞ்சி. அவன் சோம்பேறி மட்டுமல்ல கஞ்சனும் கூட. லேசி மீனிங் சோம்பேறி, ஸ்டிஞ்சி மீனிங் கஞ்சன். இந்த ஸ்டிஞ்சி அப்படிங்கிற வேர்டு நிறைய பேருக்கு தெரியல. ஏதாவது புது வேர்டு நம்ம கேள்விப்படும் போது அந்த வேர்டை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஷீ இஸ் நாட் ஓன்லி பியூட்டிஃபுல் பட் ஆல்சோ இன்டெலிஜென்ட். அவள் அழகி மட்டுமல்ல நல்ல புத்திசாலியும் கூட. ரவி நாட் ஓன்லி ஸ்பீக்ஸ் ஹிந்தி பட் ஆல்சோ இங்கிலீஷ் ஃப்ளூவன்லி. ரவி ஹிந்தி மட்டுமல்ல ஆங்கிலமும் சரளமாக பேசுகிறான். மை ஃபாதர் இஸ் நாட் ஓன்லி எ நாவலிஸ்ட் பட் ஆல்சோ அ போயட். எனது தந்தை ஒரு நாவலாசிரியர் மட்டுமல்ல ஒரு கவிஞரும் கூட. இதுபோல் நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறது ஒரு கன்ஜங்ஷன், கோ ரிலேட்டிவ் கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாட் ஓன்லி பட் ஆல்சோ யூஸ் பண்ணும்போது கமாஸ் யூஸ் பண்ணக்கூடாது. வெதர் ஆர், இதுக்கு மீனிங் இருக்கிறதோ இல்லையோ, நீ வருகிறாயோ வரவில்லையோ, உனக்கு பிடிக்குதோ பிடிக்கவில்லையோ, இது மாதிரி இருக்கிறதோ இல்லையோ அப்படின்னு சொல்கிறதுக்கு இந்த வெதர் ஆர் யூஸ் பண்ணுவோம். வெதர் யூ பிலீவ் ஆர் நாட், ஐ ஸ்பீக் ஒன்லி த ட்ரூத். நீ நம்புகிறாயோ இல்லையோ நான் உண்மைதான் பேசுகிறேன். வெதர் இட் ரெயின்ஸ் ஆர் நாட், வி ஷல் கோ டு தி பீச் டுடே. மழை பெய்கிறதோ இல்லையோ நாம் இன்று கடற்கரைக்கு செல்லலாம். வெதர் யூ கம் ஆர் நாட், ஐ வில் அட்டெண்ட் த ஃபங்க்ஷன். நீ வருகிறாயோ இல்லையோ நான் விழாவில் கலந்து கொள்வேன். வெதர் வி ஹவ் மணி ஆர் நாட், வி ஷல் பில்ட் அ நியூ ஹவுஸ். நம்மிடம் பணம் இருக்கிறதோ இல்லையோ நாம் புதிய வீடு கட்டலாம். வெதர் யூ ஈட் ஆர் நாட், ஐ வில் குக் ஒன்லி தீஸ் டுடே. நீ சாப்பிடுகிறாயோ இல்லையோ நான் இன்று இதுதான் சமைப்பேன். இது சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிற குழந்தைங்கிட்ட நீ சாப்பிட்றியோ இல்லையோ இதுதான் இன்றைக்கி நான் சமைக்க போகிறேன் அப்படி சொல்கிறது தான் இந்த வெதர் ஆர். இதுவும் கோ ரிலேட்டிவ் கன்ஜங்ஷன்.